சட்டமன்ற தேர்தல் எதுன்னே நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்ப நாடாளுமன்ற தேர்தலே 8 தடவை காங்கிரஸ் வந்திருக்கு. எத்தனையோ கோடியை கொள்ளடிச்சுட்டு இருக்காங்க. இந்த தொகுதிக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணியிருக்காரு ஐயா சிதம்பரம் அவர்கள், கார்த்தி சிதம்பரம்? ஏதாச்சும் நல்லது? ரெட்டலையும் வருது, திமுகவும் வருது. திமுக அதிமுக ரெண்டும் மாற்றி மாற்றி வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு நல்லது இவங்களை கேட்டால் அவங்கள சொல்லுவாங்க, அவங்கள கேட்டால் இவங்கள சொல்லுவாங்க. இதை தான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் 2 பேருமே ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. அது நாய்க்கு எலும்பு துண்டு இருக்குல்ல, அதை தூக்கி போகிறதுக்கு சமம். அதை நம்ம கையில் வாங்கிட்டோம்னா, இப்போ நம்ம அதிகாரமாக கேட்குறோம்ல, எங்களுக்கு சாலை இல்லை, எங்களுக்கு குடிநீர் இல்லைன்னு கேட்க முடியாது. ஓட்டுக்கு தான் காசு வாங்கிட்டோன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம சட்டையை பிடிச்சி கேட்கலாம், எங்களுக்கு இந்த அடிப்படை தேவை எதுவும் இல்லை அப்படின்னு. இதெல்லாம் யாரு மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தனித்தனியா போராடினீங்கன்னா முடியாது. அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நம்மளால நடத்த முடியாது. உங்க கையில, நம்ம கையில பலம், நம்ம கையில இருக்க பலம், நம்ம கையில இருக்க ஒரே ஆயுதம்னா அது வாக்கு மட்டும்தான். அந்த வாக்கை நீங்க ஒரு தடவை சிந்திச்சு நல்லவங்களுக்கு போட்டீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா போராட தேவையில்லை. தனித்தனியா எங்களுக்கு தண்ணி வேணும், சாலை வேணும், மருத்துவ வசதி இல்லை, சுகாதார மையம் இல்லை, பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பிரசவம்னா பாக்குறதுக்கு ஆஸ்பத்திரி இல்லை, சின்ன பிள்ளைய படிக்கிறதுக்கு இல்லை, எங்களுக்கு வசதி, பள்ளிக்கூட வசதி இல்லைன்னு தனித்தனியா போராட தேவையில்லை. நல்ல ஆளை மட்டும் நீங்க உள்ள அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னால எல்லாம் நடக்கும். அப்ப அது யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு, மக்கள் கையில இருக்கு. திருடன் கையில சாவியை கொண்டு போய் கொடுத்துட்டு எங்களுக்கு அது பண்ணல இது பண்ணலன்னு காலம் முழுக்க புலம்பிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அவங்க கொடுக்குற 500 1000 5 வருஷத்துக்கு நம்மளுக்கு போதுமா? இன்னைக்கு நம்ம கையொண்டி தான் நம்ம எந்திரிக்கணும். இன்னைக்கு நம்ம கையொண்டி தான் நம்ம எந்திரிக்கணும். நம்ம வேலைக்கு போனாதான், கூலி வேலைக்கோ விவசாய வேலைக்கோ போறோம். நம்ம போனாதான் நம்மளுக்கு காசு. அந்த அவங்க கொடுக்குற 1000 ரூபா வச்சுட்டு 5 வருஷத்துக்கு நம்மளால ஓட்ட முடியாது. அதை வச்சு நம்ம வாழ்க்கை நடத்தல, நம்ம வீட்டு பிள்ளைல படிக்க வைக்கல, கட்டி கொடுக்கல, எதுவும் பண்ணல. இதெல்லாம் நீங்க தான் மாத்தணும். பெண்கள் நீங்க தான் சிந்திச்சு இதை மாத்தணும். 40 வருஷம் ஐயா சிதம்பரமும் அவங்க பையனும் செய்யாத இனிமே செய்ய போறாங்களா? இல்ல 50 வருஷம் இந்த ரெட்டலை இவங்க அதிமுக காரங்க செய்யாத செய்ய போறாங்களா? இல்ல 10 வருஷமா மத்தியில ஆட்சி அவங்க 10 வருஷமா செய்யாத செய்ய போறாங்களா? செய்ய மாட்டாங்க. மாற்றத்தையே விரும்பி நிற்கிறவங்க பிள்ளைங்க விவசாயிகள் எல்லாத்தோட போராட்டத்துக்கும் கூட நிக்கிறது அண்ணன் சீமான் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டை டிவியில போட மாட்டான். ஏன்னா ஒவ்வொருத்தையும் திருட்டுத்தனம் பண்ற கட்சிக்காரன்னா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டிவி வச்சிருக்கான், போட மாட்டான். இன்னைக்கு மக்கள் பிரச்சனைக்கு கூட நிக்கிற ஒரே தலைவர், அரசியல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதனால தயவு செஞ்சு சிந்திச்சு வாக்களிங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு தடவை நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. எங்களை ஆட்சியில மட்டும் அனுப்புங்க. மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. நீ எங்கள்கிட்ட சொல்ல தேவையில்லை, எல்லாம் தன்னை போல நடக்கும். சிவகங்கை நாடாளுமன்றத்தில் நிற்கிற ஒரே பெண் வேட்பாளர். பெண்கள் நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும். பெண்கள் நீங்க தான் ஆதரவு கொடுத்து மாத்தி கொண்டுட்டு வரணும். 5வது இடத்துல இருக்கு. 4 ஆண் வேட்பாளருக்கு அப்புறம் வர்ற ஒரே பெண் வேட்பாளர். மைக்கு சின்னம் பார்த்து வாக்கு செலுத்துங்க. வெற்றி அடைஞ்சு வரணும், எல்லா மாற்றமும் நடக்கணும்னு நினைச்சு வாக்கு செலுத்துங்க. நீங்க மட்டும் வாக்கு செலுத்தினா பத்தாது. நீங்க உங்க சொந்தக்காரங்க சொல்லிக்காரங்க சொல்லுங்க. அப்பதான் நம்ம ஜெயிச்சு வர முடியும். உங்க கையில தான் இருக்கு மாற்றம். உறுதியா நம்புங்க. மைக் சின்னத்துல வாக்கு செலுத்துங்க, மாற்றம் வரும். நன்றி, வணக்கம்.